திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் எதிரில் புதிய கூலி உயர்வை அமல்படுத்த ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்தும் இதனை கண்டு கொள்ளாத திமுக அரசை கண்டித்தும் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மாநில அரசு அமைச்சர்கள் மற்றும் திருப்பூர் மாநகர மேயர், கோவை பாராளுமன்ற உறுப்பினர், தொழிலாளர் நலத்துறை ஆணையர்கள், கைத்தறித்துறை உதவி ஆணையர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கோவை திருப்பூர் மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் சோமனூர் பகுதி ரகங்களுக்கு 15%, இதர பகுதி ரகங்களுக்கு 10% கூலி உயர்வையும் அமல்படுத்த கோரி இன்றைய தினம் அவனாசியிலே ஆயிரக்கணக்கான விசைத்தறியாளர்கள் குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு பின்பாடும் தொடர்ந்து அமல்படுத்த மறுத்தால் எங்களுடைய கூட்டமைப்பு கூடி அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டில் நின்றபடி ஆபத்தை உணராமல் பயணம் செய்த அரசு பள்ளி மாணவர்களின் வீடியோ வைரலாகியுள்ளது. ஊத்துக்கோட்டையில் இருந்து செங்குன்றம் நோக்கி சென்ற அரசு பேருந்து தொம்பரம்பேடு பகுதி அருகே சென்றபோது சில மாணவர்கள் பேருந்தில் ஏறினர். தொடர்ந்து அவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடியும் ஜன்னல் மீது கால்களை வைத்தபடியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இதனால் சக பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் உயிர் சேதம் ஏற்படும் முன் ஸ்டாலின் அரசின் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையும் ஏவல் துறையும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தினசரி சந்தையில் உள்ள தற்காலிக கடைகளை அகற்ற கால அவகாசம் கோரி வியாபாரிகள் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். 150க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தினசரி மார்க்கெட்டில் காய்கறிகளை வியாபாரம் செய்து வரும் நிலையில் புதிய சந்தை வளாகத்தில் 74 கடைகள் மட்டுமே உள்ளது. இதனால் புதிய கடைகளை ஒதுக்கீடு செய்வதில் வியாபாரிகளுக்கு இடையே குழப்பம் நிலவியதால் வருவாய்த்துறைக்கு சொந்தமான தற்காலிக கடைகளை அகற்ற கால அவகாசம் கோரி வட்டாட்சியரிடம் வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர். ஸ்டாலின் மாடல் அரசால் திறக்கப்படும் குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை பெரும்பாலும் குறைபாடுகளோடு தான் அமைக்கப்படுவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் பார்த்தீங்கன்னா 74 கடைகள் மட்டும்தான் அமைஞ்சிருக்குங்க. மீதமுள்ள கடைகள் 91 கடைகள் பற்றாக்குறையாக இருக்குது. அதுபோக படிக்கட்டு ஏறி மூட்டை கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்குங்க. கீழே தண்ணீர் வருதுங்க, தண்ணீர் ஊறிக்கொண்டு இருக்கிறது. அடிப்படை பார்க்கிங் வசதி கிடையாதுங்க, குடிநீர் வசதி இல்லை, இன்னும் கழிவறை வசதி இன்னும் ஏற்படுத்தப்படாமல் இருக்குங்க. இதையெல்லாம் கொஞ்சம் அதிகமான குறைபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனாலங்க அதையெல்லாம் நிறைவேற்றி தரும் பட்சத்தில் நாங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு நாங்கள் மாற்றி செல்வதற்காக தயாராக இருக்கிறோங்கிறத அது வரைக்கும் இங்கேயே நீடித்து எங்களுக்கு கடைகள் அமைச்சு கொடுக்குமாறு வருவாய்த்துறைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறேங்க.